வாசகர்கள் வருவதற்கு முன்னாலேயே வருணன் வந்த காலையில் ஆழிமழை கண்ணா கொஞ்சம் கை கரவாய் என்று வேண்டுகோள் வைக்க வேண்டிய வேளையில் வந்து குழுமிய நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றி, அதற்கப்புறம் தான் வணக்கம். இந்த அரங்கிலும் மேடையிலும் நிரம்பியிருக்கிற நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த கலைமகள் விருது என்பதை எனக்கு அளித்திருக்கின்ற கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அதனுடைய பதிப்பாளர் ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைமகள் என்பது அவங்க ஜெயந்தி தேவி அவர்கள் சொன்னதைப் போல அதனுடைய ஆரம்பத்தை பார்த்தால் அது ஒரு பத்திரிகை அல்ல, அது ஒரு அறிவு இயக்கம். அதில் உவேசா அவர்கள் உவேசாயிலேன்னா இன்றைக்கி ஊராக போய் உலகம் பூராவும் போய் தமிழ்தான் தொன்மையான மொழி என்று சொல்லிக் கொள்வதற்கு என்று பறையடித்து கொள்வதற்கான முகாந்திரம் இல்லாமல் போயிருக்கும். உவேசா மட்டும் இல்லை, அப்போ அதுக்கு ஒரு ஆசிரியர் குழு இருந்தது. அந்த ஆசிரியர் குழுவில் இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய துறையில் பேராளுமைகள். அந்த பெயர்களை சொல்கிறேன், நான் விரிவாக சொல்லலை, பெயர்களை சொன்னாலே உங்களுக்கு புரியும். K.A. நீலண்ட சாஸ்திரி, வையாபுரி பிள்ளை, ராகவையங்கார், அதே போல் பி ஸ்ரீ, காஸ்ட்ரி ஸ்ரீ, பேனாப்புசாமி, இவங்க எல்லாம் கொண்ட ஒரு ஆசிரியர் குழு. நினைத்து பாருங்கள், இவங்க ஒவ்வொருவரும் தன்னுடைய துறையில் தனித்துவமாக விளங்கியவர்கள். K.A. நீலண்ட சாஸ்திரி இதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு இந்த பெரிய சந்தோஷத்தில் ஒரு சின்ன சொல்ப சந்தோஷம், அல்ப சந்தோஷம் இல்லை, ஒரு சொல்ப சந்தோஷம் என்னவென்று சொன்னால், இவர்களில் பெரும்பாலானவர்கள் திருநெல்வேலிக்காரர்கள். திருநெல்வேலிக்கும் கலைமகளுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பிரிக்க முடியாது என்பதற்கு காரணம் இன்றைக்கு நிகழ்ச்சி தாமிரபரணியிலிருந்து தொடங்கியது. அந்த K.A. நீலண்ட சாஸ்திரி இருக்கிற அந்த K ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கடைநல்லூர். நீலண்ட சாஸ்திரி தாமிரபரணி தந்த தனையன் என்றாலும் அவர் இல்லை என்றால் பொன்னியின் செல்வன் இல்லை. பொன்னியின் செல்வனுடைய அடிப்படை நீலண்ட சாஸ்திரியினுடைய த இம்பீரியல் சோலாஸ், சதாசிவ பண்டாரத்துடைய அவருடைய நூல்கள், அதனுடைய அடிப்படையில் தான் தன்னுடைய பாத்திரங்களை கல்கி அவர்கள் உருவாக்கினார்கள். பேனாப்புசாமி அவர்தான் அறிவியல் தமிழின் ஆரம்ப கர்த்தா. அறிவியலை தமிழில் எழுத முடியும் என்று எழுதி நிரூபித்தவர். பிறவனை பேசி அல்ல, அவர் எழுதி நிரூபித்தவர். அவருக்கு மொழி சுத்தமாக இருக்கணும், தமிழோ ஆங்கிலமோ எதுனாலும் சுத்தமாக இருக்கணும், கொச்சையாக இருக்கக்கூடாது. அவர் திருநெல்வேலியில் எங்களுடைய வீட்டிற்கு அருகில் வசித்தார். அதனால் அவரோட எனக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆள், துண்டு பையன், எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஆங்கிலம் ஒரு தெளிவாக பேசும், அந்த அமெரிக்கன் கொச்சையெல்லாம் பேசக்கூடாது. சார் கேன் ஐ ட்ராப் யூ அட் ஹோம்னா கோச்சுப்பார், என்ன தூக்கி போட்டு போயிடுவேன் என்ன அப்படிம்பார். அவர் கேன் ஐ டேக் யூ ஹோம் என்று கேட்கணும். அவர் தான் சொன்னார், உனக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியணும்னா முதல்ல நீ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படி, அதுக்கப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சர் படின்னு சொன்னார். அதே போல் அவ்வளோ பெரிய அறிஞர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய துறையில் தனித்து விளங்கியவர்கள். அவர்களுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், தங்களுடைய சமகாலத்தில் தாக்கம் ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அவர்கள் அடுத்த தலைமுறையிலும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அண்மையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்ரி நடத்தின ஒரு விழாவுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு முதலில் திருப்பாவை அறிமுகப்படுத்தியது பி ஸ்ரீ. அப்போது இதை போல் அடுத்த தலைமுறையிலும் தாக்கம் ஏற்படுத்திய அந்த பேராளுமைகள் கலைமைகளை ஒரு அறிவியக்கமாக நடத்த வேண்டும்
ஒரு இன்டலெக்சுவல் மூமெண்ட்டாக நடத்த வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு அந்த பத்திரிகையை ஆரம்பித்தார்கள். ஏன்னா இதை நடத்தி இதில் அதனுடைய பப்ளிஷர் ஆகட்டும், அதனுடைய ஆசிரியராகட்டும், அதனுடைய ஆசிரியர் குழுவில் இருந்தவர்களாகட்டும், இதை நடத்தி புகழ் பெற வேண்டும் என்கின்ற கட்டாயம் அவர்களுக்கு இல்லை. இதை நடத்தி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் அவர்களுக்கு இல்லை. நாம் சமூகத்திற்கு ஏதாவது செய்ய கடமைப்பட்டவர்கள். நம்முடைய மொழி தமிழ் மொழி, அதிலிருந்து நாம் அறிந்து கொண்டோம், அதை நாம் இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற நினைப்போடு அவர்கள் அந்த கலைமைகளை தொடங்கினார்கள். அதை இலக்கிய இதழாக, இலக்கிய மலராக மாற்றியவர் கிவாஜா. கிவாஜா அவர் ஒரு தனி ஆளுமை. அவரை பற்றி நினைக்கிற போது எனக்கு என்ன இருக்குன்னா, நான் ஒரு சின்ன பையனாக அவர் என்னுடைய அப்பாவுடைய நெருங்கிய நண்பர். நாங்கள் மதுரையில் இருந்தபோதும் சரி, திருநெல்வேலியில் இருந்தபோதும் சரி, வந்தால் எங்கள் வீட்டில் தான் அவர் தங்குவார். கிவாஜா அவர்கள் வெளியில் விடுதிகளில் தங்குவதை விட நண்பர்களுடைய வீடுகளில் தங்குவதை விரும்பியவர். ஏனென்றால் அவருக்கு என்று சில நியமனிஷ்டைகள், ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள் வைத்திருந்தார். அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வீடுகளாக இருந்தால் சௌரியமாக இருக்கும், விடுதியை விட என்று நினைக்கக்கூடியவர். மதுரையில் ஒரு 60களுக்கு முன்னால் ஒரு தமிழ் எழுத்தாளர் சங்க மாநாடு என்று ஒன்று நடந்தது. அதற்கு கிவாஜா, ஆர்வி, திஜர, அகிலன், பீஸ்ரீ எல்லாருமே அதுக்கு வந்திருந்தாங்க. கிவாஜாவை அப்பா வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். அப்போது வீட்டில் எனக்கும் என் சகோதரருக்கும் நடுவில் ஒரு பெரிய விவாதம், ஆர்குமெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சகோதரர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னவென்று சொன்னால், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் ஆர்கியூ பண்ணுவார். இவனை திருத்த முடியாத, இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, முட்டாள்களோடும் ஊர்கர்களோடும் பேசாமல் இருப்பது நல்லதுங்கிற அந்த கடைப்பிடிக்கக்கூடியவர் அவர். ஆனால் எனக்கு முடியாது. எனக்கு ஆரம்பிச்சிட்டேன்னா நான் படித்த முயலுக்கு 3.25 என்று இருக்கக்கூடியவன். நான் 3.25 இல்லை, 3.25 என்று இருக்கக்கூடியவன். அதனால் நான் ஏதோ ஆக்ரோஷமாக பேசி கொண்டிருக்கிறேன். அப்பாவும் கிவாஜாவும் வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்கள பார்த்தோன்னே பேச்சு நிறுத்திட்டோம். ஆனால் நான் பேசுகிறத கிவாஜா பார்த்துருக்காருன்னு தெரிஞ்சது. அவர் அருகில் என்னுடைய முதுகில் கை வச்சார். சின்ன பையன், 10 வயசு கூட இருக்காது. முதுகில் கை வச்சார். பிறகு அதை வாஞ்சியாக தடவி கொடுத்தாரு. அப்பா சொன்னார், ஆட்டோகிராஃப் வாங்கிக்கடா என்று சொன்னார். அப்போது ஒரு நோட் புஸ்தகத்தில் ஆட்டோகிராஃப் வாங்குகிற வழக்கம் எனக்கு இருந்தது. உடனே அவசரமாக அதை கொண்டு வந்து கொடுத்தேன். அதில் அவர் இன் சொல்லால் உலகத்தை வெல்லலாம் என்று கைத்து போட்டு கொடுத்தார். அது எனக்கு ஒரு பெரிய திறப்பு. அதிலிருந்து விவாதம் பண்ணுவது என்று சொன்னால் குரலை உயர்த்த வேண்டியது இல்லை என்பதை அன்றைக்கு தான் நான் அன்னையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதை அவருடைய கவி பாடலாம் என்பதை படித்து தான் நான் யாப்பிலக்கணம் கற்றுக்கொண்டேன். அப்போ யாப்பிலக்கணம் கற்றுக்கொள்வது என்பது நான் புதுக்கவிதைகள் எழுத வந்த காலத்தில் எனக்கு யாப்பு தெரியும் என்கின்ற ஒரு பெரிய கௌரவத்தை எனக்கு கொடுத்தது. அவ்வளோ எளிமையாக எழுதியிருப்பார். அந்த கவி பாடலாம் புஸ்தகத்தை படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். யார் வேணாலும் யாப்பு கற்றுக்கொள்ளலாம் என்பதுக்கு ரொம்ப எளிமையாக எழுதியிருப்பார். அது ஆனால் முதல் வரி ரொம்ப பயங்கரமாக பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். காரிகை கற்று கவி பாடலில் பேரிகை கொட்டி பிழைப்பது நன்றே என்று முதல் வரி ஆரம்பிக்கும். என்னோட ஆரம்பமே இப்படி இருக்குது, நம்ம பயந்தோன்னா அதனால் அதை அந்த பயத்தை போக்குவதை போல் அவர் எழுதியிருப்பார். கிவாஜா எப்படி ஒரு இலக்கிய மலராக ஆக்கினாரோ, எப்படி அந்த முன்னோர்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, அந்த பணியை செய்து கொண்டிருப்பவர் கிழாம்பூர். கிட்டத்தட்ட 27-28 வருடமாக கலைமகளுடைய ஆசிரியராக இருக்கிறார். கலைமகளுடைய 93 வருட வரலாற்றில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு கிழாம்பூர். அவர்
இவர்களுக்கு போன்ற ஒரு பன்முக ஆளுமை. அவர் சில அபூர்வமான புத்தகங்களை தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தமிழ் உலகம் அவருக்கு நன்றி கடன்பட்ட ஒரு உலகம். திருக்குறள் களஞ்சியம் என்று ஒரு நூல் கொண்டு வந்திருக்கார். திருக்குறள் களஞ்சியம் என்னென்னா, திருக்குறளுக்கு எல்லோரும் உரை எழுதுகிறார்கள். அதை எடுப்பார் கைப்பிள்ளை, யார் வேணாலும் அதை எடுத்து எழுதலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் படித்தால் புரிந்து கொள்ள முடியாத எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு அதுக்கு ஒரு உரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தையெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன்னு என கேட்டதாயின்னா அதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்குது. அதுக்கும் பெரிய உரைகள் தேவையில்லை. ஆனால் உரைகள் திருக்குறளுடைய மேன்மையை சொல்வதற்காக இல்லை, எழுதுவர்களுடைய மேதமையை சொல்லிக் கொள்வதற்காக எழுதப்படுகிற உரைகள். ஆனால் கீழாம்பூர் என்ன செய்தார் என்று சொன்னால், திருக்குறளை பற்றி ஆரம்ப காலத்திலிருந்து அண்மை காலம் வரைக்கும் எழுதப்பட்ட திருக்குறள் உரைகளுடைய முன்னுரைகளை தொகுத்து ஒரு நூலாக கொண்டு வந்தார். அதில் சில பழைய காலத்து நூல்களுடைய முன்னுரைகள் அதில் இருக்குது. ரொம்ப ரேர். அதை எப்படி கலெக்ட் பண்ணாருன்னு தெரியல. அதுக்காக அவர் நிறைய அலைந்து தெரிந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய அனுமானம். ஏன்னா சில புத்தகங்கள் இன்றைக்கி கிடைக்காது. ரொம்ப டு பி ஃப்ராங்க் கிடைக்காது. ஒருவேளை மூர் மார்க்கெட்டே கதி என்று இருந்திருந்தால், அல்லது பார்க்கிற நடைபாடை கதைகளெல்லாம் போய் துழாவி இருந்தால் தான் அதை அவருக்கு அது சாத்தியமாக இருக்க முடியும். அதை கவர்னராக இங்கே பன்வர்லால் புரோஹித் இருக்கிற போது கவர்னராக கவர்னர் மாளிகையில் அதனுடைய வெளியீடு நடக்கிறது. கவர்னர் அதை சொல்லுகிறார், இதை ஏன் நீங்கள் ஆங்கிலத்தில் கொண்டு வரக்கூடாது என்று அவர் சொல்கிறார். உடனே அது பழையபடி ஆங்கிலத்தில் அந்த மொத்த நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்தில் கொண்டு வரப்பட்டது. எனவே கிழம்பூர் தமிழுக்கு ஆற்றியிருக்கிற கலைமகளுக்கு அப்பாலும் தமிழுக்கு ஆற்றி இருக்கிற பணி என்பது மிக அபாரமான ஒரு பணி. அந்த திருக்குறள் மட்டுமல்ல, அவர் பாரதியாரை பற்றி எழுதியிருக்கிற நூல்கள், தேசியம் தொடர்பாக எழுதியிருக்கிற நூல்கள், அதாவது அவருக்கு இருக்கிற பொறுப்பு ரொம்ப கடுமையானது. அவர்களுடைய முன்னோர்கள் ஒரு 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 தரம் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது. அது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை உலகம், வாசக உலகம் எப்படி இருக்கிறதுனா, இந்த பத்திரிகையில் ஒரு மழைக்கால சூரியன் மாதிரி ஆகிவிட்டது. அது மங்கலாக உடம்பில் உரைப்பு ஏற்படுத்தாத அளவிற்கு இருக்கக்கூடிய இதாக ஆகிவிட்டது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த தரத்தை விட்டுவிடாமல் நடத்துவது என்பது மிகப்பெரிய சவால். அதாவது 2 சக்கரம் இருக்கிற சைக்கிளை ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஓட்ட கற்றுக்கொண்ட போது இடுப்பை நெளிக்காதன்னு இடுப்பில் குத்திருக்காங்க, ஹேண்ட்பாரை திரும்பாதன்னு சொல்லியிருக்காங்க, கீழே முட்டியை பேர்த்து கொண்டு சைக்கிளை கற்றுட்ருக்கோம் நம்ம. ஆனால் இது 1 சக்கர சைக்கிள், அதை கயிற்றின் மீது ஓட்ட வேண்டும். அந்த வேலையை ரொம்ப அபாரமாக கீழாம்பூர் செய்து கொண்டிருக்கிறார். மால்கம் சேஷியா சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பொறுப்பேற்ற போது நான் அவர்கிட்ட ஒரு கூட்டத்தில் அவரை சந்தித்த போது நான் சொன்னேன், மதுரை பல்கலைக்கழகத்தில் நிறைய புது புது கோர்சஸ் கொண்டு வராங்க. பயாலஜியும் எலக்ட்ரானிக்ஸையும் சேர்த்து பயானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் கொண்டு வராங்க. நம்ம ஏன் இன்னும் சென்னை பல்கலைக்கழகத்தில் பழைய கோர்சஸே நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், மதுரை பல்கலைக்கழகம் புதுசாக வந்திருக்கிறது, அவங்க எதை ஆரம்பித்தாலும் அதுதான் ஆரம்பம். அதை there is no precedence for that என்று யாரும் செனட்டில் கேள்வி கேட்க மாட்டாங்க. இங்கே வந்தால் இதற்கு ஒரு முன்னோடி இருக்கிறதா, இதற்கு ஒரு முன் நிகழ்வு இருக்கிறதா, இத்தனை ஆண்டு வரலாற்றில் இது வரைக்கும் இது மாதிரி நடந்திருக்கிறதா என்ற கேள்விகள் கேட்பார்கள். அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதான் திருப்தியாக இருந்தால் தான் இதை ஆரம்பிக்க முடியும் என்று அவர் சொன்னார். அதே மாதிரி கீழாம்பூருக்கு இருந்த பணி, அவருக்கு முன்னால் இருந்தவர்கள் ஒரு லெவல் செட் பண்ணி அவங்களோட காலத்தில் அவங்களுடைய அறிவுத்தரத்திற்கு தகுந்த மாதிரி அவர்கள் ஒரு லெவல் செட் பண்ணிவிட்டு போயிருக்கிறார்கள். அதை
கைவிட்டு விடாமல் அதே நேரத்தில் அடுத்த தலைமுறையும் அணைத்து கொண்டு போக வேண்டும் என்கின்ற அந்த பணியை அபாரமாக செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு தகவல், அது சரிபார்க்க வேண்டிய தகவல், ஆனால் என்னுடைய நினைவிலிருந்து சொல்கிறேன். ஒரு பத்திரிகையில் ஆசிரியராக, ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டராக இவ்வளோ நீண்ட காலம் ஒருவர் ஒரே பத்திரிகையில் இருந்தது என்பது தமிழ் பத்திரிகை வரலாற்றில் அபூர்வம் என்று நான் நினைக்கிறேன். கல்கி கூட ஆனந்த உடனில் 10 வருஷத்துக்கு கம்மியாக தான் இருந்தார். 1941 கல்கி விகடன் விட்டு வெளியில் போயிட்டு சொந்த பத்திரிகை 50களில் சொந்த பத்திரிகை ஆரம்பித்தார். மற்றவர்களெல்லாம் அவரவர்கள் நடத்திய பத்திரிகை, அவர்களே முதலாளிகளாக இருந்து நடத்திய பத்திரிகைகள். ஏஎன்எஸ் உத்தரதான் இதற்கு விதிவிலக்கு. ஏஎன்எஸ் மிக நீண்ட காலம் தினமணியில் ஆசிரியராக இருந்தார். ஏஎன்எஸ் அவரை சிஷ்யா என்று கூப்பிடுவார். அதனால் அதற்கு ஏற்ற மாதிரி அவரும் ஒரு நீண்ட காலம் அங்கே இருக்கிறார். அவர் இந்த விருதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த விருது எனக்கு எத்தனையோ விருதுகள் கிடைத்திருக்கிறது. அதை இந்த சைட்டேஷன் படிக்கும்போது படிக்க சொன்னார்கள். சர்வதேச விருதுகள், தேசிய அளவிலான விருதுகள், மாநில அளவில் மாநில அரசினுடைய விருது, பிறகு இலக்கிய அமைப்புகளுடைய விருது, பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய விருது என்று நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த விருதை நான் இது எனக்கு ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான ஒரு ஸ்பெஷலான ஒரு விருது என்று நான் நினைக்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய ஆசான் பாரதி ஒருவர் தான் எனக்கு ஆசான். அவர்தான் எனக்கு குரு, வழிகாட்டி, நண்பன், கிரிட்டிக். அவர்தான் என்னுடைய விமர்சகர். எல்லாமே அவர் தான். அது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவை நீங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது. சொன்னால் கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு வச்சுருவாங்க. அதை வந்துட்டு ஏனென்றால் நான் அவரோடு மானசீகமாக பல நேரங்களில் பேசுவேன். சின்ன வயசுலேருந்து பிராமண பையன் மீசை வைத்துக் கொள்ளலாமா என்கின்ற கேள்வியிலிருந்து பகவத்கீதையை தமிழ் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்கிற வரைக்கும் அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் பேசியிருக்க ஒரு விஷயம். அவர் பாரதியாருக்கும் கலைமகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது அது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாரதியாருடைய கவிதைகள், கையெழுத்து பிரதியில் வந்த கவிதைகளை பற்றி ஜெயந்தி ரவி அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப உருக்கமான கவிதை. கைப்பொருளற்றான் கற்பது எவ்வகை, கல்வியாலின்றி பொருளும் வரவில்லை, பொருளாலின்றி கல்வியும் வரவில்லை. என்ன ஒரு விஷய சைக்கிள். பணம் இல்லைன்னா படிக்க முடியல, படிக்கலைன்னா பணம் வரல, கையில் பணம் வேண்டாதான் எப்படி படிக்கிறது? இதை எப்போ பாரதியார் அவரோட 15வது வயசில் எழுதினார், 1897. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. கையில் பணம் இல்லைன்னா இன்றைக்கி படிக்க முடியும். அது மாதிரி அது இருந்தது. பிறகு பேத்தூரன் பாரதியாருடைய படைப்புகளை ஒரு நூலாக கொண்டு வந்தார். அதில் சில கவிதைகளை போட்டு அதற்கு கீழே பிரத்யேகமாக கலைமகளில் வெளியானது என்று அதில் அவர் ஒரு குறிப்பு எழுதியிருப்பார். அது அதற்கு முன்னால் எங்கேயும் வெளியாகலை. கலைமகள் வெளியானதிலிருந்து தான் அவர் எடுத்து தொகுத்தேன் என்கின்ற அளவில் பாரதியார் எழுதிய கவிதைகள் என்று அறியப்படாத கவிதைகளையும் வெளியிட்ட பெருமை கலைமகளுக்கு உண்டு. 1966 என்று நினைக்கிறேன், தீபாவளி மலரில் பாரதியாருடைய சகோதரர் சி. விஸ்வநாதன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் காதலும் துறவும் என்ற தலைப்பில் ஒரு கவிதை, பாரதியாருடைய கவிதை வந்திருந்தது. காதலும் துறவும் என்கின்ற கவிதையை நீங்கள் பாரதியாருடைய தொகுதிகளில் தேடி பார்த்தால் கிடைக்காது. அது தென்னன்று. அது பாரதியார் புதுச்சேரியில் இருந்தபோது யாரோ ஒரு எழுதிய புத்தகத்திற்கு எழுதிய முன்னுரை, அந்த கட்டுரை, அந்த கவிதை. அது எப்படி மலர் மலரில் இருக்கும் தேன் மலருக்குரியதல்ல, அது வண்டுக்குரியது.
இரும்பு வந்து காந்தத்தை இழுப்பது இயல்பானது என்று சொல்லி அந்த கவிதை போய் வந்து அது கடைசியில் முடியும் போது எப்படி முடியும் என்று சொன்னால், காதல் கிடைக்கிற வரைக்கும் துறவு நல்லது என்கின்ற ஒரு கிண்டலோடு அந்த கவிதை முடியும். அது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் ஒன்று உண்டு. ஒருத்தி வீட்டை விட்டு அவளும் காதலனும் வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. ஒரு அம்மா அவங்களை தேடிக்கொண்டு வர்ற வழியெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி வந்தாங்களான்னு கேட்டுக்கொண்டே போகிறாங்க. அப்போது ஒரு இடத்துல ஒரு இவர் சொல்வார், அவர் பார்த்துருப்பார் இவங்க போனதை, சொன்னால் மாட்டி விட்டுருவா, அவங்க போட்டு இது பண்ணிடுவாங்க, மாட்டி விடக்கூடாது என்பதனால அவர் சொல்வார், அம்மா மலையில் பிறக்கிற சந்தனம் மலைக்கு உரியது, அங்கே பூக்கிற பூ அந்த செடிக்கா உரியது என்று பல உதாரணங்கள் சொல்லி அவங்க அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரி பாரதியார் வந்து மலரில் இருக்கிற தேன் மலருக்குரியது அல்ல, அந்த வன்றுக்குரியது என்று அந்த கவிதையை ஆரம்பிக்கிறார். அதை பாரதியார் மீது சங்க கவிதைக்கு இருந்த தாக்கத்தை ஒரு சான்றாக அதை நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த மாதிரியான ஒரு அபூர்வமான கவிதைகளை வெளியிட்ட பெருமை கலைஞர்களுக்கு உண்டு. என்னை நான் எழுத வந்த காலகட்டங்களில் என் மீது பிரியமும் அன்பும் வைத்து என்னை பெரிதாக ஊக்குவித்தவர் தி. ஜானகிராமன். தி. ஜானகிராமன் 50 வருடங்களுக்கு மேலாக எழுதினார். ஆனால் 5 பேருக்குத்தான் முன்னுரை எழுதியிருக்கிறார். 2 பேர் அவருடைய நெருங்கிய நண்பர்கள். ஒருவர் ஆர்வி, இன்னொருவர் எம்வி வெங்கட்ராம். இன்னும் 2 பேர் அவருடைய சக டெல்லி வாசிகள், இந்திரா பார்த்தசாரதி, ஆதவன். இது எதுலேயும் சேராத ஒரு ஆள் நான். எனக்கு ஒருத்தருக்கு தான் அவர் வந்து முன்னுரை எழுதினார். அந்த முன்னுரையில் ரொம்ப ஒரு கதையை பற்றி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் எழுதியிருப்பார். வந்து இது வெறும் சென்டிமெண்டாலிட்டி அல்ல, சென்டிமெண்டாலிட்டி என்று எண்ணப்படும் பேதமை அல்ல, இது உண்மையை தரிசிக்கும் போது ஏற்படுகிற சந்தோஷம் என்று சொல்லி அதை ஒரு நல்ல சங்கீதத்தை இது ஒளி உதயம், நல்ல சங்கீதத்தை கேட்கும்போது ஏற்படுகிற ஒளி உதயம் என்று அந்த முன்னுரையில் என்னுடைய கதையை பற்றி எழுதியிருப்பார். எவ்வளோ பெரிய வார்த்தை இது! அதுக்கு பல உதாரணங்கள் கொடுத்துருப்பார். அதாவது பாரதியார் ஊழிக்கூத்தை பார்த்தபோது ஏற்பட்ட சந்தோஷம், கர்ணன் கவச்ச குண்டலங்களை பிய்த்து கொடுத்த போது ஏற்பட்ட பரவசம், நந்தி தேவனை பார்க்கிற போது ஏற்படுகிற பரவசம், அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த கதைகள் என்று என்னை பற்றி அந்த இதில் எழுதியிருப்பார். அதே போல் என்னுடைய முதல் நாவல் அது என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு. என்னுடைய முதல் நாவல் வெளிவந்த போது மோனாவில் வந்தது. தில்லியிலிருந்து அதற்கு அடுத்த நாள் ஒரு கடிதம் எழுதினார். அருமையாக வந்திருக்கிறது, ஞாபகத்தை தூங்க விடாமல் செய்வது தான் நல்ல எழுத்து, அதனால்தான் இது நல்ல எழுத்து என்று நான் சொல்கிறேன் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட தி. ஜானகிராமனுடைய தி. ஜானகிராமன் 120 கதைகள் எழுதினார், 120 சிறுகதைகள் எழுதினார். அந்த 120 கதைகளில் அவர் அதிகமாக எழுதியது கலைமகளில். அவரை மணிக்கூட்டி எழுத்தாளர் என்று சொல்கிறாங்க. ஆனால் அவர் எழுதின 125 கதைகளில் 25 கதைகள், 122 கதைகளில் 25 கதைகள் கலைமகளில் என்ற கதைகள். அதற்கு அடுத்தபடியாக அவர் அதிகமாக கதைகள் எழுதியது கல்கியில், 22 கதைகள். அதற்கும் அடுத்தபடியாக அவர் எழுதியது வந்து ஆனந்த விகடனில் 20 கதைகள். அவர் சொல்வார் இந்த இடத்துல வந்துட்டு, இலக்கிய சிற்றையது வெகுஜன பத்திரிகை என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு மித். நல்ல பத்திரிகை, நன்றாக இல்லாத பத்திரிகை, நல்ல பத்திரிகை, மோசமான பத்திரிகை என்று தான் 2 தான் உண்டு என்று அவர் சொல்வார். ஒரு இலக்கிய பத்திரிகை மோசமாக இருக்கலாம், ஒரு வெகுஜன பத்திரிகை நல்ல பத்திரிகையாக இருக்கலாம் என்பது அவருடைய பார்வையாக இருந்தது. அதே போல் இந்த நல்ல பத்திரிகை
என்று சொல்லுகிற போது என்னுடைய அம்மா நினைவுக்கு வருகிறார். நான் சிறுபத்திரிகைகளை எழுத ஆரம்பித்ததற்கு பிறகு எனக்கு வீட்டுக்கு தபாலில் சிறுபத்திரிகைகள் வரும். 70கள் மத்தியில் வந்த சிறுபத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அது அட்டையில் ஒரு மாடர்ன் ஆர்ட் படம் போட்டிருக்கும். இதுதான் முகம் என்று தெரியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு படம், நீண்ட முகம், குணலான உடம்பு, அந்த மாதிரி இப்போது மருது போடுறாருல அதனுடைய அவருடைய முன்னோடிகள் போட்டிருப்பாங்க. சில சமயம் புஸ்தகத்துக்கு பள்ளிக்கூடத்தில் பாடப்புஸ்தகத்துக்கு நோட் புஸ்தகத்துக்கு அட்டை போடுவோமே, அந்த ப்ரௌன் கலர் ரேப்பரில் அதே அட்டையாக வைத்து அதில் ஒரு படத்தை பிரிண்ட் பண்ணி ஒரு பத்திரிகைகள் வரும். கலைமகள் தீபம் ஆனந்தவுடனெல்லாம் ஒரு நல்ல தாளில் நல்ல ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் வச்சு படம் போட்டு பத்திரிகைகள் வரும். எங்கள் வீட்டுக்கு இந்த சிறுபத்திரிகை வரும்போது என்னோடய அம்மா சொல்லுவாங்க, என்னடா என்னத்தெல்லாமோ போய் எழுதிட்டுருக்க, ஒரு நல்ல பத்திரிகையில் எழுதக்கூடாதா என்று அவர்கள் சொல்லுவார்கள். நல்ல பத்திரிகைனா என்ன என்று நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். கலைமகள், கல்கி, இதெல்லாம் தான் நல்ல பத்திரிகைகள் என்று அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த பரிசை பெறுகிற போது என்னுடைய ஆசான், நான் எழுதுவதற்கு எனக்கு உந்துதல் கொடுத்த என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய பெருமதிப்புக்குரிய தி. ஜானகிராமன், என்னுடைய அம்மா சேர்ந்து இந்த பரிசை கொடுப்பதைப் போல் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த பரிசு எனக்கு பிரத்யேகமானது, தனித்துவமானது. எத்தனை பரிசுகள் பெற்றிருந்தாலும் கலைமகள் பரிசு என்பது அவர்கள் கொடுக்கிற ஆசி என்று நான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு முறை பரிசு பெறுகிற போதும் அந்த பரிசுகள் எனக்கு அளிக்கப்பட்டதல்ல, அவை எனக்கு அருளப்பட்டது என்று எனக்கு தெரியும். அது எனக்கு கொடுக்கப்படலை, என்னுடைய மொழிக்கு, அந்த மொழியினுடைய மரபிற்கு, என்னோட முன்னோடிகளுக்கு, அவர்களுடைய சார்பாக நான் பெற்றுக்கொள்வதாகத்தான் நான் ஒவ்வொரு முறையும் நினைத்துக்கொள்வேன். அதனால் அந்த பரிசு கொடுக்கும்போது அதை நான் டெடிகேட் பண்ணுவது வழக்கம், அவர்களுக்கு டெடிகேட் பண்ணுவது வழக்கம். பாரதிய பாஷா பரிஷத் எனக்கு பரிசு கொடுத்த போது, அது கல்கத்தாவில் நடந்த நிகழ்ச்சி. அப்போது நான் தன்னுடைய மொழியில் எழுதி அந்த படைப்பினுடைய தாக்கத்தின் காரணமாக பிற மொழிகளில் எழுதுவதற்கு முன்னோடிகளாக அமைந்தவர்கள் என்று நான் கருதிய தாகூர் மற்றும் பங்கிம் சந்திரர் இருவருக்கும் அந்த விருதை டெடிகேட் செய்தேன். சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்த போது தமிழில் மொழிபெயர்ப்புக்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள் என்று, மொழி ஆக்கத்திற்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள் என்று சொல்லி கம்பெனியில் தொடங்கி காஸ்ட்ரி தானா குமாரசாமி போன்ற முன்னோடிகளுக்காக அதை சமர்ப்பணம் செய்தேன். உரத்த சிந்தனை வாழ்நாள் சாதனையாளர் பரிசு கொடுத்த போது வாழ்நாள் முழுவதும் எனக்கு எழுதுவதற்கு ஊக்கமும் உறுதுணையாகவும் இருக்கிற என்னுடைய சகோதரர் அவர்களுக்கு நான் அதை நான் சமர்ப்பணம் செய்தேன். அதேபோல் இந்த விருதை எழுத்துலகம், பத்திரிகை உலகம் என்று 2 உலகங்களிலும் 2 குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் சவாரி செய்து, அல்லது 2 கழுதைகளையும் ஒரே நேரத்தில் மேய்த்து கொண்டு இருந்த என்னுடைய முன்னோடிகளான பாரதியாரில் தொடங்கி, அது ஒரு பெரிய பட்டியல். அந்த எழுத்தாளனாகவும் இருந்து பத்திரிகையாளனாகவும் இருந்து இங்கிருந்த அந்த 2 குதிரையிலும் சவாரி செய்தவர்களுடைய பட்டியல் பெரிய பட்டியல். அது பாரதியாரில் தொடங்கி சீசு செல்லப்பா, கானா சுப்பிரமணியம், நாப்பார் சாரதி என்று அந்த நீளுகிற அந்த பட்டியல், கீழாம்பூர், திருப்பூர் கிருஷ்ணன் என்று இன்றைக்கு வரைக்கும் அந்த பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது.